வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. வருது தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் காலம் வந்துருச்சு. இந்த தேர்தலில் 40 நமதே என்பதா உறுதி. அந்த உறுதிக்கு தான் நீங்க டிவியில பார்த்திருக்கலாம், சேலம் மாநாடு வந்தவங்க பார்த்திருக்கலாம், இல்லை டிவி தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். சேலம் மாநாட்டிலேயே தமிழ்நாட்டிலே 40க்கு 40 என்பது அந்த இளைஞரணி மாநாட்டிலேயே உறுதி செய்யப்பட்டு விட்டது. உதயநிதி வர்றாருன்னு மற்ற நடிகர்களும் அரசியலுக்கு வருகின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் நடிகர் அல்ல, நடிகர் மட்டுமல்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய பேரன், எங்கள் தளபதியினுடைய பிள்ளை, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏ ஆகி தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறார். அதனால எத்தனை நடிகர்கள் வந்தாலும் நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நிற்கவே முடியாது. எத்தனையோ நடிகர்கள், திமுக பார்க்காத நடிகர்கள், எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள், போனார்கள், இருந்தார்கள், போய்விட்டார்கள். நம்ம கட்சிக்கு எதிராக வந்து எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள், காணா போனார்கள். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம் தெரிஞ்சு, நான் பள்ளியில் படிக்கிற காலத்திலிருந்து திமுக தான். ஆனால் நான் திமுக காரன் என்பதை அறிந்தது, என் தலைவர் கலைஞர் அறிந்தது வந்து 1980 என்னை உணர்ந்தார், என்னை அழைத்தார். நான் இப்படி கட்டுக்கடங்காத கூட்டத்தில் கடைசியில் நின்று ஸ்கூலுக்கு போறப்ப எப்பயாவது எங்க ஊருக்கு வருவாரு, தேர்தல் நேரத்தில் வருவாரு. அப்போ போய் கலைஞரை பார்ப்போட்டு, ஏன்னா பராசக்தி மனோகர வசனத்தில் மனப்பாடம் பண்ணி கல்யாண வீட்லையும் காது குத்து வீட்லையும் மைக்கில் பிடிச்சி பேசுறது. அந்த மைக் செட்காரனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு, இப்போ சந்திரசேகர் வசனம் பேசுவார் சொல்லிட்டு அந்த வசனத்தை, கலைஞர் வசனத்தை பேசிய காலங்கள்லாம் உண்டு. அதுக்கப்புறம் நான் சினிமா நடிகர் ஆனது பிறகு கலைஞர் என்னை அழைக்கிறார் கோபாலபுரத்திற்கு. எந்த கலைஞரை கட்டுக்கடங்காத கூட்டத்திலே கடைசியில் நின்று பார்க்கணும், அந்த கலைஞர் என்னை அழைக்கிறார். நான் போறேன் கோபாலபுரத்துக்கு, உள்ள போய் பார்க்கிறேன். அன்னைக்கு தான் பக்கத்தில் பார்க்கிறேன், நேரில் மிக அருகிலே பார்க்கிறேன். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஆனால் அப்போ அவர் சொல்றாரு, உன்னோட படங்கள்லாம் பார்த்தேன், சுமை பார்த்தேன், சிவகுமரி பார்த்தேன், பாலைவனச்சோலை பார்த்தேன். எப்போ சொல்றேன்? 45 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் இப்போ சொன்னேன், நான் இந்த மாதிரி முடி போயிடுச்சு, தாடி வெள்ளை ஆயிடுச்சு, என் மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்ற ஒரு வருத்தம். இளமையோடு வென்று விளமையோடு என் மாப்பிள்ளை இருந்தால் தானே எனக்கு பெருமை, என் சகோதரிக்கு பெருமை, எனக்கு மகிழ்ச்சி. அதனால சொல்றேன். அவ்வளவு பக்கத்தில் பார்த்துட்டு அப்ப அவர் சொன்னார், இந்த படங்கள்லாம் பார்த்தேன், அதோட நிறுத்தல. அவர் சொன்னாரு, நடிகர் திலகம் சிவாஜிக்கு அப்புறம் லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற ஒரு தமிழ் நடிகன் சினிமா உலகத்திற்கு கிடைத்திருக்கிறார். நான் அதுக்கப்புறம் நிறைய விருது வாங்கியிருக்கேங்க. அப்துல் கலாம் கையில இந்தியாவுடைய தலை சிறந்த நடகன், பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வாங்கினேன். நிறைய விருது வாங்கியிருக்கேன். தலைவர் கையில கலைமாமணி விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் எந்த விருதையும் விட கலைஞர், நீ நல்லா தமிழ் பேசுகிறாய் என்று ஒரு தமிழ் தாயை வாழ்க்கையை விட எனக்கு என்ன வேணும்? அதுதான பெரிய விருது. அப்படி உட்கார்ந்து அவரை பார்த்தேன். அதிலிருந்து தொடர்ந்து இந்த 45 ஆண்டு காலம் வாரத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துருவார். அப்படி வெளிநாடு வெளியூர் படப்பிடிப்பு போனோம், தொலைபேசியில் பேசிடுவார். இப்போ கூட எனக்கு அவருடைய குரல் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. திமுக மேடையில் என்னைக்கு ஏறி நின்னாலும் ஒரு போஸ்டர்களை பார்க்கும்போது கலைஞர் தான் ஞாபகத்து வருது. அந்த கருப்பு கண்ணாடியும் மஞ்சள் துண்டும், அந்த தகதக வந்து சூரியன் மாதிரி ஜொலிக்கின்ற அந்த முகமும் ஒவ்வொரு நாளும் கண்முன்னே வருகிறது. அது மட்டுமா, அப்படியே வந்து மேடையில் வந்து நின்றாருன்னா அடுத்து கலைஞர் பேசுவார் சொன்னா அது வந்து மைக்கை தட்டுவார். எல்லாரும் தான் தட்டுவோம், ஆனா அவர் தட்டுனா அது ஏதோ ஒரு பேசிக்கிறது மாதிரி, நமக்கு ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். அப்படி தட்டிட்டு, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு, அவ்வளவுதான். மாநாட்டுக்கெல்லாம் வந்திருக்கு. இதை கேட்டோடனே சார்ஜ் ஏறிடும். அப்பா போதுட்டா சொல்லிட்டாரா தலைவர் பரப்பிடுவோம் அப்படின்னு. நேற்று முந்தா நாளை கூட நான் டிவியில பார்க்கும்போது எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்டு கண் கலங்கினேன். தமிழர்களே, தமிழர்களே, நீங்க இடத்தை கடலிலே தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். என்ன குரல், என்ன ஒரு கம்பீரம், எவ்வளவு பெரிய தலைவன். அப்படி ஒரு தலைவனை உலகத்தில் பார்க்க முடியாது. படகுதான், நீங்கள் படகாகவே இருக்கிறீர்கள்.
உங்கள் படகு எத்தனை மோடி போன்றவர்களுடைய புயலில் சிக்கினாலும் அந்த படகை ஓட்டிக் கொண்டிருப்பவர் எங்கள் தளபதி அவர்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்களை மிக சிறப்பாக கொண்டு போய் கரை சேர்ப்பார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.